ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கி கொத்தமல்லி சாதம், தேங்காய் சாதம், அதுக்கு சைடிஷ் உருளைக்கிழங்கு பொரியல் தான் செய்ய போகிறோம். அது பார்ட் 1 பார்ட் 2வாக போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி சாதம். ஃபஸ்ட்டு வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு பச்சை மிளகா 2 போட்டுக்குங்க. ஏன்னா இந்த சமையல் வந்து நம்ம கிட்ஸுக்கோசம் சமைக்கிறோம். பச்சை மிளகா 2 நறுக்கி போட்டுட்டு நல்லா வதக்கிட்டுங்க மக்களே. அப்புறம் ஒரு கட்டு கொத்தமல்லியை நல்லா அலசிட்டு அது பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகா நல்லா பொரியட்டுன்னு அடுத்து கொத்தமல்லியை போட்டு நல்லா வதக்குங்க மக்களே. இதை நீங்கள் சமைக்கிறப்ப இந்த கொத்தமல்லி சாதம் பசங்களுக்கு அம்மா ருசியாக இருக்கும். ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நிஜமாகவே லஞ்ச் பாக்ஸ் வந்து காலியாக தான் வரும். இதுக்கு நீங்கள் உருளைக்கிழங்கு செய்யலாம், இல்லை வாழைக்காய் செய்யலாம். நீங்கள் ஒரு நல்ல சைடிஷாக செஞ்சு பாருங்கள். அம்மா ருசியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வதக்கி ஃபைன் காட்டில் வச்சு ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த கொத்தமல்லியும் நல்லா வதக்கிக்கோங்க மக்களே. அடுத்து வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாதத்துக்கு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போடுங்க. அதுதான் கொஞ்சம் டேஸ்ட்டை நல்லா அள்ளி கொடுக்கும். எனக்கு சைடிஷ் உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. ஆனியன் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கணும் மக்களே. அப்படி இப்படிலாம் வதக்காதீங்க, நல்லா வதக்குங்க. ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நிஜமாகவே சொல்கிறேன், எங்கள் வீட்டில் இருக்க பசங்களுக்கெல்லாம் கொத்தமல்லி சாதம் தான் ரொம்ப பிடிக்கும். இதை நான் கொத்தமல்லி எப்போல்லாம் அதிகமாக வாங்கிட்டு வரணும் அப்போல்லாம் இதை செஞ்சு கொடுத்துருவேன். நீங்களும் ஒரு முறை உங்கள் கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த அரைச்சி வச்ச கொத்தமல்லியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த கொத்தமல்லி எப்படி வரணும்னா ஒரு கிரேவி பதத்தில் வரணும். அது மாதிரி வதக்கிக்கோங்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. என்னோடய அளவு வந்து 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன், குட்டி ஸ்பூனால். நல்லா வதக்கிக்கோங்க உப்பு போட்டு. இப்போ வடித்து ஆற வச்ச சாதத்தை நமக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. நான் இப்போ ஒரு 3 பேருக்கு கட்டுறதுனால அந்த சாதத்துக்கு போட்டுக்கிறேன். வெள்ளை சாதம் தெரியாத அளவுக்கு நல்லா கிளறிக்கங்க. எல்லாம் நல்லா ஒன்று போல் கிளறுங்க. இந்த டைமில் உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ லாஸ்ட்டாக லெமன் கொஞ்சமாக லெமன் வந்து பிழிஞ்சிக்கோங்க. லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட மிளகுத்தூள் இருந்தால் போடுங்க. இல்லைனா இது மாதிரி மிளகை வந்து முழு மிளகை திருவி போடுங்க. காரம் பத்தலைன்னா போடுங்க. காரம் கரெக்டாக இருந்தால் நீங்கள் மிளகுத்தூள் போடணுன்னு அவசியம் இல்லை. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் காலியாக வரலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.